நைட் வரும்போது வீட்டுக்கு வரும்போது ஒரு கோல் அடிச்சாரு. இன்னமுமே அவரு இல்லைன்ற ஃபீல் எனக்கு இல்லை. நாங்க 2 பிள்ளைங்க 2 பேரும் 3 பேர் மட்டும்தான் தனியா இருக்கோம். கூட அவர் இருக்கிற அந்த நினைவும் வீட்டுக்கு வந்த அம்மா அப்பா இன்னைக்கு வர மாட்டாரா, நாளைக்கு வர மாட்டாரா அப்படின்னு ரொம்ப கேட்பாங்க. 2 மாசமா ஒரு சின்ன ஆப்ரேஷன் இருந்திருக்கு. ஆனா நான் சமைக்கிறதே இல்லை. சாரி ஒன்று எடுத்து வெட்டி தச்சோம். அப்போ மகன் சொன்னாரு, அம்மா வீட்டிலேயே சேவியை நம்ம செஞ்சு இன்னைக்கு போர்டு போட்டு விற்போமா, அப்போ நீங்கள் வேலைக்கு தேவையில்லைன்னு மகே சொன்னாரு. அவங்க இந்த சாப்பாடு விருப்பம் இதெல்லாம் வாங்கிட்டாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டுருக்காங்களா? நிறையவே கேட்பாங்க. அக்கா வணக்கம். அக்காண்ட பேர் என்ன? பேரு தயாஷிவாணி. அக்காவுக்கு எத்தனை வயசு? எனக்கு 29 வயசு. நீங்களும்? என்னோட மூத்த மகன் பேரு ஜீவிதேஷ், 2வது பேரு கிருத்தியா. இவர் இறந்து போயிட்டு ஒரு 5 மாசம் ஆகுது. நல்லா தான் இருந்தோம். நாங்கள் ரொம்ப லவ் பண்ணி தான் வெளியே முடிச்சோம். வீட்டுக்கு எதிர்த்து தானே இங்கே வந்து ஆனா வந்து இப்படி ஆகும்னு தெரியல. கொழும்பு போயிட்டு ஒரு 10 நாள் தான் இங்க இருந்தாரு. 10 நாள்ல மேல ஒரு ஃபியூனரலுக்கு வந்தாரு. நைட் வரும்போது வீட்டுக்கு வரும்போது ஒரு கோல் அடிச்சாரு. ஒரு 7:30 மணி போல நான் வர்றேன் அப்படின்ட்டு. திரும்ப ஒரு 10 மணியை போல ஊர்ல அவ்வளோ பேர் வந்து நைட்டு கதவு தட்டும் போது தான் தெரியும் அவர் அங்கனைக்கே விழுந்து இறந்துட்டாருங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திரும்ப இந்த நைட் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த அப்பாவை கூட்டிட்டு போனாங்க. அங்க வச்சுதான் இறந்து போனாரு. போனோன்னு தான் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. இன்னமுமே அவரு இல்லைன்ற ஃபீல் எனக்கு இல்லை. நாங்க 2 பிள்ளைங்க 2 பேரும் 3 பேர் மட்டும்தான் தனியா இருப்போம். கூட அவர் இருக்கிற அந்த நினைவும் எப்பயுமே இருக்கும். அதுக்கு முதல்ல அண்ணா என்ன வேலை செய்ய? அண்ணா கொழும்புல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. கொழும்புல இருந்து இங்க இந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் இங்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. டவுன்ல ஒரு கடையில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ கிடைக்கிற டைமுக்கு பெயிண்டிங் வேலை செய்வார். வீட்டுக்கு அந்த பெயிண்ட் அடிப்பாங்க அப்படின்னா டிசைன் போடுற வேலை. இப்போ இந்த வீடு வந்து குளிக்கு இருக்கிறீங்க? குளிக்கு தான் இருக்கிறோம். இப்பயும் இந்த 2 மாசமா ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஒன்று போயிட்டு, நான் இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்து வேலைக்கு போயிட்டு ஒரு 3 நாள் தான் ஆகுது. அது உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன்? அதனால கொஞ்சம் ரொம்ப சிக்கலாயிடுச்சு. வேலைக்கு போக இல்லாம அது இதுனால. அப்ப அந்த நேரம் சாப்பாட்டு செலவெல்லாம்? சாப்பாட்டு செலவெல்லாம் நம்ம இங்க இருக்கல, நம்மளோட வீட்டுல தான் இருக்கு. அப்ப அவங்க பிள்ளைகள் எல்லாம் பார்த்துக்கொண்டு? பிள்ளைங்க இல்லை, அவரோட அம்மா பார்த்துக்கிட்டாங்க. இங்க ஸ்கூல் போகணும்னால இங்க விட்டுட்டு நான் மட்டும் போயிட்டாங்க. இப்ப நீங்க வந்து சாப்பிடாத நாள் இல்ல சாப்பாட்டுக்கு கஷ்டம் அப்படியான நாள் இருந்திருக்கு. ஆனா நான் சமைக்கிறதே இல்லை. ஒரு 5 மாசமா வீட்டுல ஒழுங்கா சமைக்கவே மாட்டேன். பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சாப்பாடு செஞ்சு கொடுப்போம். பெருசா சமைச்சதே இல்லை ஒழுங்கா. இப்படி இருக்கும்போது 3 நேரமும் சமைச்சோம். இப்போ ஒரு நேரம் கூட வீட்டுல சமைக்கிறது. இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? எனக்கு ஒரு 550 ரூபா 600 ரூபா மாதிரிக்கே கிடைக்கும். இப்ப நீங்க எங்க வேலை செய்றீங்க? கொமர்ஷியல்ல மிக்சர் செய்யற இடத்துல பேக் பண்றீங்க. எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில ஒரு 8:30 மணியை போல போயிட்டு அன்னைக்கு 5:30 மணி, ஒவ்வொரு நேரம் 6 மணி. அதுக்கு பிறகு வந்துதான் பிள்ளைகள் வேலையெல்லாம் பார்ப்பீங்க. இப்ப நீங்க வந்து அன்றாடமா நீங்க ஒரு சாப்பாட்டுக்கு தேவை இல்ல அப்படின்னா அது உங்களுக்கு வார வருமானம் உங்களுக்கு காணுமா? வீட்டுக்கு சாமான் வாங்கணும், இங்கிட்டே கூலி கட்டணும், பிள்ளைங்க 2 பேருக்கு ஸ்கூல் செலவு, கரண்ட் பில், அது இதெல்லாம் போகும்போது பத்தல. எப்படியும் 600 ரூபாங்கும் போது நான் இன்னும் 1 மாசம் கூட ஒழுங்கா வேலை செய்யல. ஒரு இறந்து ஒரு 14 நாள் 15 நாள் அப்படித்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
ம். ஒரு மாதம் கூட இன்னும் ஃபுல்லாக வேலை செய்யலை. செய்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஏதாவது இங்கிட்டு ஸ்கூல் போகிற வேலையும் நம்ம இங்கிட்டு மீட்டிங் அந்த இதுக்கும் நம்ம போகணும். இங்கிட்டு நம்ம வீட்டு சொந்த பிள்ளைங்களுக்கு வரத்தோன்னா எல்லாம் பார்த்துக்கணும் தானே. அதனால இன்னும் ஒரு மாதம் கூட ஒழுங்காக வேலை செய்யலை. இப்போ வளமையா ஸ்கூலுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து விடுவீங்களா? சாப்பாடு என்ன மாதிரி கொடுக்கக்கூடிய வசதிகள் இருக்கா? இல்லை கொடுக்காம ஸ்கூல் சாப்பாட்டு நம்பி அனுப்பின நாள் இருக்கா? கூடுதலாக அவங்களுக்கு கொடுக்குறனால நான் பெருசாக இன்னும் செய்கிறதில்ல. ஸ்கூலில் கொடுக்குறனால அவங்க இந்த சாப்பாடு விருப்பம் இதெல்லாம் வாங்கிட்டாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா? நிறையவே கேட்பாங்க. இவர் இருக்கும்போது அந்த ரொம்பவே இதாக இருந்துட்டாங்க. இப்போ அதெல்லாம் ஏழலை. நமக்கு வந்தோன்னோ 5 வந்தோன்னே என்ன வாங்கிட்டு வந்தீங்க பார்க்கும்போது இப்போ ட்ராவலிங்கும் போகுது தானே. ஒரு நாளைக்கு 40 ரூபா போகுது. போயிட்டு இல்லை போகிறதுக்கு மட்டும் வர்றதுக்கு அப்போ 80 ரூபா போகுது. நம்ம இருக்கிற சிலையே ட்ராவலிங்க்கு வச்சு போட்டு இவங்களுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வந்து தர்றதில்ல. அது கொஞ்சம் கேட்டு 2 பேரும் அழுப்புவாங்க. இங்கிட்டு கரண்ட் பில் இப்போ தைக்க பயமாக இருக்குது. தைச்சிட்டா கரண்ட் பில் கூட வருதுன்ட்டு 4000 ரூபா கிட்ட போன மாதம் கட்டணும் கரண்ட் பில் மட்டும். கரண்ட் பில் மட்டும். அப்போ தைச்சா அது வேற பயமாக இருக்குது. உங்களுக்கு தையல் தெரியும்? தெரியும். எல்லாம் பட் நல்ல சட்டையெல்லாம் தைப்பீங்க? கவுனும் சாரி ப்ளவுஸும் மட்டும் தான் தைப்பேன். இப்போ நீங்கள் தைக்க தெரிஞ்ச தையல் வேலையே இந்த கரண்ட் இதனால நீங்கள் தொடர்ந்து தைக்கல. இப்போ அது கரண்ட் பில் கூடிடுச்சுன்னா அது வேற பிரச்சனை இருக்குது. இப்போ எங்கிட்ட 5000 அதுக்கு 4000ன்றது 9000. நமக்கு சேலரியே அவ்வளோ வர மாட்டேங்குது தெரியும். இப்போ அதனால அதை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். அப்பயும் யாராவது சைடு அடித்து அப்படி தைக்க கொடுத்தா தைச்சி கொடுத்து காசு எடுப்பேன். அதை பஸ்ஸுக்கு வச்சுக்குவேன். இல்லை இப்போ நீங்கள் உங்களோட நிலைமையில சரி ஒரு நாள் 500 ரூபாய்க்கு போகிறீங்க, 30 நாளும் வேலை இல்லை, கிட்டத்தட்ட அதில் ஒரு 10 நாள் 15 நாள் தான் போகிறீங்க. 30 நாளும் போனால் தான் 15,000 ரூபா காசு, இல்லாட்டி ஒரு 7,500 ரூபா 7,000 ரூபா. 3 மாதமே 7,500 ரூபா 7,000 ரூபா அப்படி தடுத்து இன்னும் இவ்வளவு இந்த 7,000 ரூபா வச்சு கொண்டு தான் நீங்கள் எல்லா செலவையும் பார்த்தீங்க. கொஞ்சம் கொஞ்சம் உதவி செஞ்சனால அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். தையல் இயந்திரம் உங்களை தைக்க தெரியுமென்னு சொல்றீங்க. அந்த தைக்க தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களோட வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு என்ன மாதிரியான உதவி தேவைப்படும் நினைக்கிறீங்க? அது நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னா கொஞ்சம் துணி நூல் அந்த சாமான் எல்லாம் வாங்கணும். இதுக்கும் ஓலக் மெஷின் ஒன்று வாங்கணும். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது மட்டும் தானே. இப்போ அவர் இருந்திருந்தா ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. கட்டிங் எல்லாம் நல்லா எழும். இந்த தைக்கிறதுல நம்ம டெய்லி பழகுனா தானே அது சரியாக வரும். கொஞ்சம் தைக்கல நிப்பாட்டியாச்சு. நைட்டுக்கெல்லாம் முழிச்சு தான் இருப்போம். ஆனாலும் தனியாக இருக்கும்போது கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. இல்லை இப்போ அப்படி இருந்தா இப்போ நீங்கள் வெளியில் இன்னொரு வேலைக்கு போகிறபடியாக தான் உங்களால் உங்களோட 2 பிள்ளைகளையும் பார்க்க இல்லாது, இல்லை நீங்கள் அடுத்த கட்ட வருமானத்தை நோக்கி உங்களால் ஓடையெல்லாம் இருக்கு. இப்போ நீங்கள் வீட்டையே இருந்து ஏதாவது ஒரு தொழில் செய்தால் உங்களால் பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்குமா? இல்லை கட்டாயமாக நீங்கள் அந்த வேலைக்கு வெளியில் இருக்கிற அந்த வேலைக்கு தான் போகணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை இல்லை நான் பிள்ளைங்க கூட இருக்கணும்னு தான் ரொம்ப. இவங்களுக்கு எந்த நேரமாக அவர் அப்பாவை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பா கூட இருந்துட்டு கூடுதலாக என் கூட விட அவர் கூட கூட இருப்பாங்க விளையாண்டுக்கிட்டு எந்த நேரமும். இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீலாக இருக்குது. வீட்டுக்கு வந்த அம்மா அப்பா இன்னைக்கு வர மாட்டாரா நாளைக்கு வர மாட்டாரா அப்படின்னு ரொம்ப கேட்பாங்க. அதை சொல்லும்போதே நமக்கு கவலையாக இருக்கும். எப்போ வருவார், இன்னைக்கு வருவாரா நாளைக்கு வருவாரா, என்ன செஞ்சிட்ருக்காரு அப்பா, நடந்து வந்துட்டுருக்காரு, நிறைய பேசுவாங்க. அந்த டைமில் நம்ம அன்னைக்கு இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அவங்க கூட எனக்கு இருக்கவே டைம் கிடைக்க மாட்டேங்குது. வந்துட்டாலும் நான் வேலை செஞ்சிட்ருப்பேன். அவங்க படிச்சுட்டு தூங்கிடுவாங்க. திரும்ப அவங்க காலையில் எழுந்திரிச்சு காலையில் நம்ம வேலை செய்வோம். அவங்களுக்கு அவதியாக ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் போயிடுவேன். அவங்க கூட இருக்கவே எனக்கு டைம் இல்லை. எனக்கு அந்த ஃபீல் தான் வரும்ல தானே, நம்மளும் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை மட்டும்தான். இப்படி வீட்டில் ஏதாவது ஒரு இது கிடைச்சுன்னா நம்ம பிள்ளைங்க கூட இருக்கலாம் தானே. வீட்டையே இருந்து உங்களால் ஒரு தொழில் செய்ய இயலுமெண்டா இந்த தையலை செய்யறதுக்கு உங்களுக்கு நாங்கள் எந்த வகையான உதவி செய்யணும்? எனக்கு கொஞ்சம் துணி வாங்கி கொடுத்தா நான் வீட்டிலே இருந்து கொஞ்சம் பிஸ்னஸ் செய்வேன். சும்மா ஒரு கவுன் தைச்சி சரி போட்டு ஒரு கவுன் ஒரு நாளைக்கு எவ்வளோக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? நான் இப்போ வெளியிலேருந்து ஆர்டர் எடுத்து கொடுக்கும்போது ஒரு கவுன் 1200 ரூபாய்க்கு மதிக்க கொடுத்தேன். இப்போ எனக்கு துணி கொஸ்ட் எவ்வளோ தையக்கூலின்லாம் பெருசாக தெரியாது. இதே இப்போ நம்ம தைச்சி கொடுக்கும்போது எப்படியும் அவ்வளோ தூரம் வராதுன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு கவுனுக்கு ஒரு 200 250 ரூபா பண்ணலாம். தையல் கூலி இது கரண்ட் பில் அதெல்லாம் போக ஒரு 250 ரூபா பேலன்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ இதே வீட்டில் இருந்து ஒரு 10 கவுன் தைச்சாலும் ஒரு நாளைக்கு நமக்கு போதுங்கிற அளவுக்கு வருமானம் இருக்கும்னு. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வெளியில் வேற எங்கேயும் வெளியே போக மாட்டீங்க, பிள்ளைகளோடய இருப்பீங்க? கட்டாயம். இப்போ அப்படி தானே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பிள்ளைங்க கூட இருக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு. அப்போ வெளியில் வேலைக்கு போகாமல் எனக்கே வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் தானே.
இப்ப கவுன் மட்டுமா இல்ல இந்த சின்னாக்களுக்குரிய அந்த நெப்கின் அல்லது அந்த ஏப்ரன் அதெல்லாம் கொடுக்கலாம் தானே? அதெல்லாம் லேசா அது தலைவாணி உரை அதெல்லாம் கொஞ்சம் லேசா கொடுக்கலாம். பட் கவுனுங்கிற இடத்துல பெரிய போகுது. சேவியட்லாம் கடையில விற்கிறாங்க 250 ரூபா ஒரு சின்ன சேவியட். நமக்கு தைக்கிறதுக்கும் அதுக்கு ரொம்ப நேரம் போகாது. நம்ம ஒரு சாதாரணமா துணி வெட்டி தைக்கிறது தான். ஒரு 150 ரூபாய் கொடுத்தா கூட நமக்கு அந்த இது கிடைக்கும். ரொம்பவும் பெரிய அளவுல எடுக்காம. ஏன்னு கேட்டா கடையில வாங்கும்போது அந்த விலையா இருக்கு. இப்போ பிள்ளைங்களுக்கு சாமான் வாங்க போகும்போதே கவலையா இருக்குது. நீங்க இதை சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் சேவியட் எடுத்துட்டு வந்தேன். சாரி ஒன்று எடுத்து வெட்டி தைச்சோம். அப்போ மகன் சொன்னாரு, அம்மா வீட்டிலேயே சேவியட் நம்ம செஞ்சு இன்னைக்கு போர்டு போட்டு விற்போமா, அப்போ நீங்கள் வேலைக்கு தேவையில்லைன்னு மகன் சொன்னார். நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. தைச்சிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, அப்போ நான் போயிட்டு வெளியில் விற்றுட்டு வரேம்மா, நீங்கள் தைச்சி தாங்க அப்படின்றாரு. இப்போ நீங்கள் வெளியில் வேலைக்கு போகிறதுக்கு அவருக்கு அவ்வளோ தாக்கம். எந்த அம்மா வீட்டை இல்லை தாங்க தனியாக இருக்கோம். என்ன செய்வோம் அண்ணா? என்னண்டா இப்போ பார்த்தீங்களாண்டால் அந்த பிள்ளைங்க சரியான ஜாக்கிரதை. மற்றது தகப்பன் செத்துதால அந்த குழந்தைகள மனதில் இப்படி டிப்ரெஷன் இருக்குங்க. பெரிய ஒரு பாதிப்பு கொண்டு இருக்கும். அது வழியில் தெரியாது. அப்போ அவைக்கு ஒரு ஆதரவுக்கு தாய் வீட்டு இருந்தால் நான் ஆகும். வீட்டில் இருந்தால் தான் நம்ம அந்த பிள்ளைகளின் மனநிலையும் ஓரளவுக்கு கொண்டு வரதுக்கு நிச்சயமாக இருக்கணும். இல்லாத மனநிலை பாதிச்சு வேறு பிள்ளைகளுக்கு அப்படியான இதில் படிக்கவும் இல்லை. அதன் அதனுடைய வீட்டில் இருந்து ஒரு தொழிலை செய்து தன்றதுக்கு அப்படியான ஒரு இதை செய்கிறதா நல்ல கொண்டு நான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போ தைக்கிறேன்னு சொன்னால் துணியை வேண்டி கொடுத்து அல்லது இப்போ அந்த ஆர்ட் ஒர்க் எழுதல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதில் வேண்டி கொடுத்து மற்றது ஒரு 1 மந்த்துக்கோ 2 மந்த்ஸுக்கோ ஒரு சாப்பாடு இதை வேண்டி கொடுத்துக்கிட்டா அவள் அதில் காசு சேவ் பண்ணி வார உழைப்பு அதுகளை இப்போ வேலைக்கு துண்டாக போகாமல் விட்டால் இப்போ சடனாக நீ போகாமல் விடையிலாது. ஏனெண்டா இது நீ தச்சு இதென்று கொடுத்து காசு வர மட்டும் இல்லாட்டி நாங்கள் ஒரு சப்போர்ட்டை கொடுத்து அவள் வேலைக்கு போக வேண்டாம் மறைச்சி இதை செய்து இதென்றா சாப்பாடு நல்லா வேண்டி கொடுத்து வேண்டாம் ஓகே. அதுதான் என்னென்னா இப்போ இவங்க சாப்பாட்டுக்காக தான் வழியில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அதை வேண்டி கொடுத்துட்டு துணியையும் வேண்டி கொடுப்போம். துணி அதில் வேண்டி ஏண்டா இப்போ எல்லா இடத்துக்கும் நாங்களே போயிட்டு அரிசி தாங்க மாவு தாங்க சீனி தாங்கன்றதை விட அவங்களுக்கும் தங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கணும், ஒரு கேக் வாங்கணும்ன்ற ஆசை தங்களுக்கும் இருக்கும். இப்போ அவங்க வந்தாங்கன்னா அவங்கள கூட்டிக் கொண்டு போகும். மற்றது தைக்கிற விதமானதும் அவைக்கு தான் தெரியும் என்ன கலர் இங்கே மூவ் பண்ணும் என்ன இது. நாங்களும் நீங்க கொடுத்து போட்டு போனால் உங்களுக்கு தெரியும். இங்கே டார்க் கலர்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. அவைக்கு தான் தெரியும் இது என்ன. அக்காவை வாழ்வாதார ரீதியாக உயர்த்துறேன்டா அக்காவுக்கு துணிகள் தான் வாங்கி கொடுக்கணும். இன்றைக்கு அக்காவை தான் கூட்டி கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் வாங்கி கொடுக்குறத விட அவங்களுக்கு தான் நிறைய தெரியும். அதனால அக்காவே நேரடியாக கூட்டி கொண்டாச்சு. வாங்க அக்கா அப்படியெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். வளமையாக ஒரு இடத்துக்கு போனால் நாங்கள் தான் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை வாங்கி கொடுக்குறது. ஆனால் இந்த அக்காவை பொறுத்தளவில் தங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா சின்னாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அதனால அவங்களும் ஓரளவு ஒரு சேஞ்ச் கிடைக்கும் தானே. அவங்க இருக்கிற நிலையிலேருந்து வெளியில் ஓரளவு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அதுக்காக தான் அவங்களே கூட்டிகிட்டு வந்து எல்லா இடத்த விட்டுருக்கோம். அவங்களும் ரொம்பவே சந்தோஷமாக எடுத்து கொண்டிருக்காங்க. வாங்க போய் நாங்களும் அவங்களோட சேர்ந்து ஷாப்பிங் பண்ணுவோம்.
ஓகே சரியா அம்மா வேலையை போறது விருப்பமா உங்களுக்கு? அம்மா வேலையை போனா விருப்பமா? விருப்பம் இல்லையா? அம்மா உங்களோடய இருக்கணுமா? நீங்க ஸ்கூல் போகணும்னா அம்மா உங்களோடய இருக்கணுமா? சொல்லுங்க நீங்க அப்ப நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் அம்மா வேண்டி வேலையை போவேன் நான் சொல்லட்டேன் அம்மா வேலையை போவேன் நான் அம்மா உங்களோட இருந்தா ஓகேயா? ஹாப்பியா? சந்தோஷமா உங்களோடய இருந்தா அப்ப அம்மா இனி நீங்க வேலையை போவாதீங்க பிள்ளைய விட்டுட்டு. நீங்க அம்மாவுக்கு சொன்னீங்கல்ல சேவியர் தச்சு தர சொல்லி நீங்க கொண்டே கொடுப்பேன்ட்டு. எங்க கொண்டே கொடுப்பீங்க? எங்க கொடுப்பீங்க? உங்களுக்கு யாரு தெரியும்? பேசுங்கம்மா, அப்பதான் உங்களுக்கு சேவியர் துணி எல்லாம் வாங்கி தருவாங்க, நீங்க கூட வித்துட்டு வரலாம். நம்ம தச்சு தர நீங்க வித்துட்டு வரீங்களா? உங்களோட ஸ்கூல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்களா உங்கள்ட்ட சேவியர்? அவங்க இருக்குன்னு சொன்னா வாங்குவாங்களா? கொண்டு கொடுப்பீங்களா நீங்க? நீங்க கொடுக்க கூடாது, அவங்கள்ட்ட சொல்லுங்க வீட்டை வாங்க அம்மாட்ட சேவியர் இருக்கு வாங்குங்கன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுவாம்மா நாங்க கொண்டு விற்க கூடாது தானே, நாங்க இப்ப படிக்கணும் தானே. நீங்க படிச்சாதானே அம்மாவை பார்க்கலாம். சேவியர் வித்து பாக்குறது நல்லமா படிச்சு பாக்குறது நல்லமா? குட் பாய். அப்ப நாங்க படிச்சு பார்ப்போம், அம்மா சேவியர் விற்கட்டும். அப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் போய் சொல்லுங்க எங்க வீட்டு சேவியர் இருக்கு, நீங்க வாங்க வந்து பாருங்கன்னு சொல்லுங்க. சரி, அப்ப நாங்க சேவியர் எல்லாம் கொண்டு விற்க வேணாம், அப்ப அம்மா அவங்களோடய இருக்கட்டும். வளமையாவே ஒரு குடும்பத்தை சந்திச்சா அவங்களுக்குரிய தீர்வு கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் எடுக்கும். ஏண்டா அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவி வேணும், வாழ்வாதார ரீதியாக அவங்களை இப்படியெல்லாம் உயர்த்தி விடலாமெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உதவியை கொடுக்குறது. ஆனா என்ன பொறுத்தளவுல ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திச்சுட்டு வெளியில வரைக்க அவங்களுக்கான அத்தியாவசிய தேவைன்றதை விட அந்த வாழ்வாதார தேவை உண்மையாவே உடனடி தேவைப்படுறவங்களா தான் இருப்பாங்க. ஆனாலும் அந்த இடத்துல இருந்து நாங்க விட்டுட்டு வந்து 2 நாளைக்கு பிறகுதான் அவங்களுக்குரிய எல்லா ஒழுங்குகளையும் செய்து விடுறது. உடனே அவங்களோட கையில காசு கொடுக்கலாம் இல்லைன்னு இல்லை, ஆனா அவங்க கொடுக்குற காசு அவங்களுக்கு தாங்க ஏதாவது ஒன்று யோசிக்க அதுக்கு மேலால ஒரு செலவு வரைக்க வாழ்வாதார ரீதியா போறதுக்கான வழியில இருந்து அவங்க பின்னுக்கு வந்துடலாம். அந்த காசு வந்து அந்த இடத்துல இருந்து முடிஞ்சிட்டுண்டா அதை வச்சுக்கொண்டு அவங்க வந்து அடுத்த கட்டம் ஒன்றுமே செய்ய இயலாது. இப்ப நாங்க உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 50,000 கொடுத்துட்டு வரோம்டா, அவங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு தேவையை நிறைவேற்றி கொள்ள போனாங்கண்டா ஒரு 10 கோழி வாங்குறது இல்ல துணி வாங்குறது அப்படின்னு வாங்குறதுக்கு காசு காணாம போயிடும். அதே நேரத்துல நாங்க அந்த இடத்துல நின்று நீங்க இதை தொழிலை செய்ய போறீங்களா, சரி நாங்க இதுக்கு உதவி செய்யறோம்னு சொல்லிக்க அவங்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு அதுல இருந்து அவங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு தயாராவாங்க. அதுதான் எங்களோட ஒரே நோக்கம். ஏண்டா ஒரு தரம் ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்யக்க அந்த உதவியை வச்சுக்கொண்டு அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடணும். ஒரு குடும்பத்துக்கு தொடர்ந்து உதவி செய்யக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு குறிப்பிட்ட அளவு உதவி செய்யல அவங்க அதுல இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி ஓட வலிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்கட உதவியே தேவையில்லை, அவங்க தங்கட காலில் தன்னம்பிக்கையா ஓட வலிக்கிட்டுருவாங்க. இப்ப அந்த பிள்ளைகளை பொறுத்தளவுல அக்காண்ட உதவி தேவை, அதனால அக்கா இனிமே அவங்களோட தான் இருக்கணும். அதுக்கான வழியை தான் இன்றைக்கு நாங்கெல்லாம் செய்ய போறோம். இப்ப அக்கா வந்து உங்களுக்கு சந்தோஷமா இல்லை, இப்ப நீங்க வந்து தம்பியாக்களை வீட்டை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வர வருமானம் காணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க வீட்டை இருந்து செய்யறது உங்களுக்கு சந்தோஷமா நினைக்கிறீங்களா? வேலைக்கு போயிட்டு வர்றதோட வீட்டில் இருந்து செய்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்து பிள்ளைங்க கூட கொஞ்சம் டைம் கூட இது பண்ண இல்லாது. நான் வேலை விட்டு வரும்போதே ஒவ்வொரு நேரம் பாபா தூங்கிடுவாங்க. தம்பி வந்துட்டு அவர் படிச்சுட்டு இருப்பாரு, நான் கடன்னு வேலை செஞ்சுட்டு இருப்பேன். திரும்ப நான் வேலை செஞ்சு முடிக்கும்போது அவங்களுக்கு தூக்கம் வந்துடும், அப்போ தூங்கிடுவாங்க. இவங்க கூட நான் இருக்கிற டைமே குறைஞ்சிருச்சு. முன்ன இவங்க அப்பா இருக்கும்போது நல்லாவே நிரந்தரமாகவே இருந்தோம். நல்லா அங்கிட்டு போக இங்கிட்டு வர வர கிளாஸ் கூட்டிகிட்டு போக எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வேலைக்கு போகிறனால எல்லாம் அவர்கிட்ட அம்மா தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. செஞ்சாலுமே நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், எங்கே போனாலும் கோல் அடித்து கேட்டுக்கிட்டே என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க வராங்க, கிளாஸ் போயிட்டாங்களா வர்றாங்களா, கொஞ்சம் பயமாகவே இருக்கும். இதே நம்ம வீட்டில் இருந்து செஞ்சால் நான் வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு நான் எனக்கு தேவையான தொழிலையும் செஞ்சுக்கிட்டு பிள்ளைங்க விட்டு வேலையும் பார்க்கலாம். எனக்கு பிள்ளைங்க விட்டு படிப்பு தான் ரொம்பவே முக்கியம். அதனால தான் நான் ரொம்பவே மெனக்கட்டுக்கிட்டு இருக்கேன். நான் நினைக்கல இவ்வளோ பெரிய உதவி எனக்கு கிடைக்கும்ன்ட்டு. அவர் வந்து சொல்லும்போது நாளைக்கு உங்களை ஒருத்தவங்க பார்க்க வருவாங்க நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் சும்மா வந்து பார்த்துட்டு போயிடுவாங்கன்ட்டு. கேட்டால் இந்த 4 மாதமே எனக்கு அப்படித்தான் ஒன்று நடந்துச்சு.
தரோம், அந்த அது இது செய்கிறோன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு மட்டும்தான் போனாங்க. அப்போ அதனால நான் அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் நினைக்கல இன்னைக்கு இவ்வளோ பெரிய எனக்கு ஒரு உதவி கிடைக்கும்ன்ட்டு. நான் கட்டாயம் நீங்களாம் எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சனால கட்டாயம் நான் இந்த தொழிலை செஞ்சு முன்னேறுவேன். இன்னும் கொஞ்சம் என்னோட தையலை நல்லா செஞ்சு நீங்கள் எனக்கு உதவி செஞ்சதுக்காகவே நான் உங்களுக்காக சரி ரொம்பவே நல்லா முன்னேறுவேன். என் பிள்ளைங்களோட படிப்புக்காகவும். ஏன்னா உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதை விட எங்களுக்கு வேற என்ன சொல்லணும்னே தெரியாது. என்ன அடுத்த கட்டம் நான் செய்ய போறேன், என்ன செய்ய போறோம், இப்படியே வேலைக்கு போறோம் வரோம், இப்படியே இருக்கிறோம், என்ன செய்ய போறோம்னு தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு ஹெல்ப் கிடைச்சது பெரிய ஒரு ஒரு அதிசயம் தான். எனக்கு தெரிஞ்சு இவர் தான் உங்களை எல்லாம் அனுப்பி வச்சாரா, ஜெனி இவ்வளவு கஷ்டப்படுது போங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் கட்டாயம் அனுப்பி வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இனி இனி வந்து நீங்க சொல்ற மாதிரி தான் வீட்டை இருந்து கொண்டு உங்களால தையலுக்கு தேவையான கவுனுக்கான துணி இல்ல அது எல்லாத்தையுமே நீங்க தொடர்ந்து செய்யுங்க. அதை வச்சுக்கொண்டு ஓடிக்கொண்டுருங்க. ஆனா உங்களுக்கு வந்து இன்றைக்கு அது மட்டும் தொழில் இல்லை. நாங்க வந்து ஒரு தொழிலை மட்டும் தொடக்கி விட இல்லை. ஏண்டா ஒரு நாள் உங்களுக்கு உங்களோட கைக்கு ஒரு 100 ரூபா வந்தாலும் அது உங்களுக்கு தான். அப்ப அந்த 100 ரூபா வர்ற அளவுக்கு தான் இன்றைக்கு எல்லா வேலையுமே யோசிச்சு யோசிச்சு செய்திருக்கிறோம். அதே நேரத்துல இப்போ ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முதல் இப்போ நாங்க சரி ஓகே நாங்க ஒரு தொழிலை தொடங்கி விடுறோம் 10 சட்டைக்கு துணியை வாங்கி தரோம்னு சொல்லிட்டு போயிட்டு துணியை வாங்கி தர்றதுல ஒரு லாபமும் இல்லை. ஏண்டா அத்தியாவசியமா ஒரு அன்றாடமா உணவுக்கு அந்த சாப்பாட்டுக்கு தேவையானதெல்லாம் நாங்க செய்யணும். அதுகள் இருந்தா அதுக்கப்புறம் செய்யற எல்லாமே உங்களுக்கு கைக்கு ஒரு லாபமா தான் இருக்கு. அப்ப அதனாலதான் முதல் கட்டமா உங்களோட வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் எல்லாம் வாங்கி தந்திருக்கு. அதை வச்சுக்கொண்டு தம்பியையும் தங்கச்சியையும் வடிவா நீங்க வீட்டில இருந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்க இப்ப இவங்களுக்கு கொடுக்குற ஆறுதல் மட்டும்தான் நிரந்தரமா நிக்க போகுது. நீங்க தான் இவங்களுக்கு இப்ப தேவை. அப்ப அதனால நீங்க இவங்களோடய இருங்க. அடுத்த கட்டம் உங்களோட இந்த தையல் வேலையை தொடருங்க. தேவையான உதவிகளை நாங்க கிடைக்க வந்து நான் உங்களை கட்டாயம் பார்ப்பேன். வாங்க போது உங்களோட உடுப்பு அந்த இதெல்லாம் பார்த்துரும். இதுல வந்து உங்களுக்கான அத்தியாவசிய பொருள் எல்லாம் இருக்கு. இது வந்து உங்களுக்கான புது தொழிலை தொடங்கி விட போறாங்க. ஆனா நாங்க உங்களோட கையாலேயே தொடங்கி விட்டுருங்க. அவங்க எல்லாத்தையும் சிறப்பா செய்யட்டும். ரொம்ப நன்றி. நான் இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கல. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தா சரி தொழிலை வடிவ தொடங்கி சரியா பிள்ளைகளையும் பார்த்து பிள்ளைகளையும் படிப்பிட்டு நல்ல மாதிரி சந்தோஷமா இருக்கும். சரியா மற்றது இது வந்து உங்களோட மகன் சொல்லியிருந்தாரு. சரி நீங்க கொடுத்த ஐடியா தானே இது வந்து அம்மாவுக்கு வந்து பிள்ளை என்ன சொல்றது ஒரு 5.5 வயசுலயே அவர் ஒரு மெச்சூர்டா யோசிக்கிறாரு. அம்மாவுக்கு இது நான் உதவி செய்யணும்னு யோசிச்சு அவர் சொல்லியிருந்தாரு. அப்ப அதுக்காக இது ஆனா நீங்க கொண்டு விற்க கூடாது, நீங்க படிக்கணும் மட்டும். சரியா? அம்மா விற்பாங்க. இதை அண்ணா தொடக்கி விடுங்க. அதே நேரத்துல அண்ணா இதுல இருந்து ஒன்றை வாங்கி ஆரம்பிச்சு விட்டுருங்க. அண்ணா கொடுங்க அவங்க எடுத்துட்டேன். நீங்க உடைச்சு கொண்டு நான் வாங்குறேன் உங்கள்கிட்ட முதல்ல. தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். முதல் நீங்க வியாபாரம் செய்யறீங்க அம்மாவுக்கு. இந்தாங்க நீங்க தரதுக்கு நான் காசு தந்து வாங்குறேன். தேங்க்யூ சொல்லுங்க. இது வந்து நீங்க இப்ப ஆசைக்காக மட்டும் சரியா? ஆனா தொடர்ந்து நீங்க கையால கொடுத்து காசு வாங்க கூடாது. அம்மா மட்டும்தான் கொடுக்கணும். உங்களுக்கு என்ன வேலை? கொப்பியும் பென்சிலும் மட்டும்தான் கையில இருக்கணும் எப்பயுமே. சரியா? இப்ப காசு வேணும் உங்களுக்கு. ஓகே, குட் பாய். மற்றது அக்கா ஓகே தானே? இப்போ உங்களோட குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே செய்துட்டோம். இதுல இருந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும். இனிமே நீங்க இடத்துல உட்கார்ந்து இருக்கலாது. யோசிக்க வேணான்னு சொல்ல இல்லை. எப்படியுமே யோசனைகள் இருக்கும். நான் நீங்க யோசிக்காதீங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா எப்பயுமே இவங்களை யோசிச்சுட்டு செயற்படுங்க. இந்த நீங்க ஒரு இடத்துல இருந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அவங்களும் அளவலிக்கிட்டுருவாங்க. அதனால நீங்க அவங்கள பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. சரியா? என்னோட விஷயத்துக்கு வருவோம். இப்போ நீங்கள் விடியலேருந்து எங்களோடைய எல்லாம் இதாக்குறீங்க. இப்போ அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறது கஷ்டம், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் நான் சொல்லவே தேவையில்லை. ஆனால் இப்போ நான் இந்த இடத்துல தந்துட்டு போனதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு கொஞ்சம் சேமிக்கணுன்ற ஒரு பழக்கம் உங்களுக்கு வரணும் தானே? அதுக்காகத்தான்
நீங்க என்ன வகையில சேமிக்க போறீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இது மட்டும் இல்லை, சேவியட், கவுன் தச்சு விற்க போறீங்க, அதே நேரத்தில் ரெடிமேட் கவுனும் வாங்கி தந்திருக்கு, மற்ற நெத்திலி வாங்கி தந்திருக்கு, நீங்க அதையும் பேக்கெட் பண்ணி வில்லுங்க. இப்படி உங்களுக்கு 4-5 வகையான தொழில்களை ஆரம்பிச்சு விட்டுருக்குறாங்க. நீங்க இதுல இருந்து என்ன செய்ய போறீங்கன்னா, கிழமைக்கு ஒருக்கா நான் ஒரு உண்டியல் தருவேன், அதுக்குள்ள எனக்கு நீங்க 50 ரூபா காசு போட்டு சேர்த்து கொண்டு வரணும். சரியா? இது நீங்க உங்களுக்கு தான் வேலை. சரியா? நீங்க சேவியட் விற்க கூடாது. அம்மா வித்துட்டு வர காசுல இருந்து அம்மாட்ட வாங்கி வாங்கி இதுக்குள்ள நீங்க காசு சேர்க்கணும். சேர்ப்பீங்களா? நான் திருப்பி வரைக்கும் இந்த உண்டியல என்ன தருவீங்களா சேர்த்து? தருவீங்களா சேர்த்து? ஃபுல்லா சேர்த்து தரணும். அப்ப சேர்த்து முடிச்சிட்டு கால் பண்ணுங்க, வந்து எடுங்க அக்கானா நான் வந்து எடுத்துட்டு போறேன். நான் கொண்டு போயிடுவேன் எடுத்து. எனக்கு உங்களுக்கு வேணாமா? சேர்த்து உங்களுக்கு வேணாம், நான் கொண்டு போயிடுவேன், பரவாயில்லையா? சரியா? இதுல நீங்க சேமிங்க. இதுல சேர்ற காசை நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத இது சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். இப்ப வேணா ஒவ்வொரு குடும்பங்களையும் உதவி செய்ய போவைக்க வளமையா நாங்க தான் மழை வெயில் எல்லாம் பார்க்காம நடந்து திரிகிறது, இல்லை ஓடி திரிகிறது, இப்படியே மலைக்குள்ள எல்லாம் நினைஞ்செல்லாம் திரிவோம். ஆனா இப்ப இந்திய நிலைமையை பொறுத்தளவுல லண்டன்ல இருந்து அண்ணா வந்து எங்களோட சேர்ந்து மழை வெயில் எதுவுமே இல்லை, அவரும் இப்படி எங்களோட சேர்ந்து நினைஞ்செல்லாம் திரிகிறாரு. நாங்க போனோன்னு வருத்தமோ தெரியாது உங்களுக்கு. அப்படியா? அதுல பங்கெடுத்ததுல எனக்கு பெரிய சந்தோஷம். நேர வந்து பார்த்து உங்களோட கஷ்டங்கள்லையும் பங்கெடுத்து கண்டதுலேயும் எனக்கு பெரிய சந்தோஷம். அதுவும் உங்களோட ஜேடிவியால இந்த இதை செய்யறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி. அப்படி இல்லைன்னா என்ன சொல்றது, நீங்க எல்லாம் அங்க இருந்து இங்க வந்து இவங்களெல்லாம் பார்த்து உதவி செய்யணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த மனநிலைமை எல்லாருக்குமே வரணும். ஏன்னா இப்ப உங்களுக்கே தெரியும், இங்க வந்திருக்கீங்க இவங்களாம் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. நாலு நேரம் பார்த்தேன்னா தெரியுமா, இவங்களை பொறுத்தளவுல இவங்களுக்கு உடனடியா இந்த தீர்வு தேவை. அதனால அண்ணா வந்து நின்று இவங்களுக்குரிய தீர்வை கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அக்கா வந்து ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பமா இருந்து தன்னோட அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வாங்க. இன்னைக்கு எல்லாருமே இந்த அக்காண்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. இவங்களுக்குரிய தீர்வை கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க கொடுத்த தீர்வுல இன்னும் இவங்களுக்கு மேலதிகமான ஏதாவது தீர்வு கொடுக்கலாம்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதையும் வித்து உண்டியலுக்கு போடுங்க. நான் வந்து நான் 2 கிலோ அதை வச்சிருந்தேன். இதை வித்து அந்த உண்டியலுக்கு போடுங்க.